அண்மை செய்தியை பார்க்கின்றோம். உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சார்தாம் யாத்திரையின் மிக முக்கியமான ஸ்தலமாக இருக்கக்கூடிய கேதார்நாத் கோயிலுடைய நடை இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. உத்தராகண்டினுடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி இந்த கோயிலுடைய நடையை தற்போது திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு வருடத்திற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இந்த சார்தாம் யாத்திரையில் பிரசித்தி பெற்ற கூடிய கேதார்நாத் கோயில், அமர்நாத் கோயில் திறந்திருக்கும். அமனோத்ரி, கங்கோத்ரி உள்ளிட்ட 4 இடங்கள் முக்கிய ஸ்தலங்களாக கருதப்படுகின்றன. அந்த வகையில் ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் மிக முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய கேதார்நாத் வருடத்திற்கு குறைந்த நாட்களை 3 முதல் 4 மாத காலம் மட்டுமே திறந்திருக்கக்கூடியது சூழல் இருக்கும். அந்த வகையில் இதற்கான ஆயத்த பணிகள் நேற்று நடைபெற்று இன்று கோயில் நடை திறக்கப்படுகிறது. உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மற்றும் கட்சியினுடைய பிஜேபியை சேர்ந்தவர்கள் அனைவரும் அங்கு சென்று கோயில் யாத்திரைக்காக சென்று இந்த யாத்ரீகர்கள் பக்தர்கள் வழிபாட்டிற்காக இந்த கோயில் நடை இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து அடுத்து ஒரு 3-4 மாத காலங்களுக்கு இந்த கோயிலினுடைய நடை திறந்திருக்கும் என்றும் இதனுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. பனிக்காலத்தில் அங்கு உள்ளே செல்ல முடியாது என்பதும், அதே போல பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஹெலிகாப்டர் சேவையும் இந்த ஆண்டும் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்திருக்கிறார். சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பார்க்கின்றோம். கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வழிபாடு செய்வது ஒரு வருடம் முழுவதும் நிற்கக்கூடிய நிகழ்வாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது அதற்கான சேவை இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து அடுத்ததாக ஓரிரு நாட்களில் அமர்நாத் யாத்திரை செல்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான அறிவிப்பும் பிரத்யேகமாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சார்தாம் யாத்திரை ஸ்தலங்களில் மிக முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடியது கேதார்நாத். ஜோதிர்லிங்க 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் மிக முக்கிய ஸ்தலமாகவும் இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலம் இருக்கிறது. கேதார்நாத்தின் உத்தராகண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது.